ஹலோ மம்மிஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனோட ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் ரெசிபி கார்ன்ஃப்ளேக்ஸ் ஃப்ரை தான். அது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ரீஃபைண்ட் ஆயில் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி ரைஸ் பிரான் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு கைப்பிடி கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து சூடானதுக்கப்புறம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது நல்லா கிறிஸ்பியாக பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. டிஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை போட்டு அதுக்கு மேலே வச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆயிலை அப்சர்வ் பண்ணிடும். உங்களுக்கு எவ்வளோ கார்ன்ஃப்ளேக்ஸ் வேணுமோ அதை குட்டி குட்டி பேட்சஸாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே சிப்ஸ், நொறுக்கு தீனி இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும்ல. அது நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுல நிறைய அன்ஹெல்தியான இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அதுக்கு வீட்லேயே கார்ன்ஃப்ளேக்ஸ் ஃப்ரை பண்ணி டேஸ்ட்லேயும் காம்பன்சேட் பண்ணாமல் ஹெல்த்லேயும் காம்பன்சேட் பண்ணாமல் எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாமா? நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க கார்ன்ஃப்ளேக்ஸ் சூடானதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு அதோட கொஞ்சம் சால்ட்டு, பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட். ஒரு ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலா ஆட் பண்ணுறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளிப்பு, காரம், சாரமாக அது மாதிரி இருக்கும். பட் கடையில் வாங்குறதுல நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. வீட்லேயே செஞ்சால் அதே டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக வந்துடும். ஹெல்த் பெனிஃபிட்டோடையும் சாப்பிடலாம். உங்கள் குட்டீஸ் சிப்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களா? அவங்களுக்கு இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. See you with the next recipe.